வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இங்கே பார்க்க போகிற படம் 2016 வெளிவந்த த பிரிமா ஸ்டோன் என்ற படத்தை போய் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு அழகான கிராமத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பசங்க வாழ்ந்துட்டு வராங்க. அந்த ஊரில் ஒரு பாதிரியார் வராரு. அந்த பாதிரியார் என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து ஜபமெல்லாம் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இருக்க போகும்போது அந்த ஹீரோனி அவளையே முறைச்சி பார்த்துட்டாப்புல. அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு பூர்ண ஜென்மத்தில் ஏதோ நடந்திருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் 3 விதமான காலகட்டத்துக்காக சின்ன பொண்ணு அதுக்கப்புறம் ஒரு விடுதியில் போயிருந்து வாழ்கிறா. அங்கே வாழ்ந்துட்டு அங்கேருந்து பெரிய பொண்ணாகி திரும்ப ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வராப்புல. கடையில் நாக்கையே அறுத்துக்கிட்டு இந்த கதாநாயகி வேற ஒருத்தனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஊருக்கு வரா. திரும்ப அந்த பாதியார் ஊருக்கு வந்து அந்த ஊரில் இருந்துட்டு அவள் என்ன ஆனா, அவளுடைய அம்மா அப்பா புருஷனை என்ன ஆனான்னு சொல்கிற படம் தான் பிரிம்ஸ்டோன் 2016. படத்தோட ஸ்டார்டிங் சீல காட்டில் தான் படத்தோட கதாநாயகி பாருங்கள், அவங்க கடத்தில் ஒரு 3 புள்ளி இருக்குது. அவள் தான். இவங்க வந்து வாய் பேச முடியாது. இவங்க பேர் வந்து எலிசபெத்து. இவங்க வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவம் பார்க்குறாங்க. பக்கத்தில் உள்ளது அவங்களுடைய குழந்தை சாமு. அது ஒரு 7 வயசு பொண்ணு. பிரசவம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்களே, அம்மாவும் பொண்ணு என்ன பண்ணுறாங்களா வீட்டுக்கு வராங்க. அங்கேருந்து பார்த்தாக்கா ஒரு பையன் துப்பாக்கியாக சொல்கிறான். அவன் பேர் தான் மேத்யூ. அது மேத்யூவோடைய ஃபாதரு. அது நம்மளோட எலிசபெத்தோட ஹஸ்பண்டு. இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கிராமத்தில். அவங்க வந்து மருத்துவம் பண்ண சொல்கிறாங்க, எங்கள் பையனுக்கு வந்து துப்பாக்கி சொல்லி கொடுத்துட்ருக்கீங்கன்ட்டு. அப்போ சரி, சண்டே வருது. அந்த அன்றைக்கி எல்லாருமே வந்து இப்போ சர்ச்சுக்கு வராங்க. சர்ச்சுக்கு வரும்போது நம்ம எலிசபெத்தும் பையனை குழந்தை கூப்பிட்டு வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்க தான் பாதிரியார் கள்ளத்தில் ஒரு கோடு போட்டு பயங்கர வில்லம் மாதிரி இருக்கார். இந்த பாதிரியாரை பார்த்த உடனே நம்ம எலிசபெத்துக்கு திடீர்னு ஷாக்காகி போயிடுறாங்க. பார்த்த உடனே ஏதோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி தெரியுது. அதோட அவசரமாக அது கிளம்பி எலிசபெத்தும் உங்கள் ஹஸ்பண்டு குழந்தைங்கெல்லாம் சரி வாங்க நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அங்கே சர்ச்சு முடிஞ்ச உடனே வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க. வர்ற வழியில் என்ன பண்ணாங்க, அங்கே ஒருத்தவங்க வந்து இடுப்பு வலி வந்துடும். அதை என்ன பண்ணுறா, இவங்க வந்து நர்ஸ் மாதிரி இருந்தால் குழந்தை பிரசவம் பண்ணுவோம்ல. அப்போ பார்த்தவொன்னே சொல்கிறாப்புல, இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து தொப்புள் சுற்றி இருக்குது, அதனால் வந்து அங்கே பொண்ணு பேச முடியாது. சின்ன வயசு 7 வயசு பொண்ணு சொல்கிறாப்புல. நான் சொல்கிறத அவங்ககிட்ட இப்போ சொல்ல, குழந்தைய வந்து அம்மா இல்லை பொண்ணு யாராவது ஒரு ஆளை தான் காப்பாற்ற முடியும், 2 பேராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க ஷாக் ஆகி போகிறாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அம்மாவையே வந்து காப்பாற்றிருங்க அப்படின்ட்டு. அப்போ நிறைய எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருப்பாப்புல. அந்த குழந்தை பக்கத்துலேயே இருக்குன்னா நீ வெளியே போக சொல்லிடுறாப்புல. அந்த குழந்தை வெளியே போயிடுது. வெளியே பார்த்தா அந்த குழந்தைய ஹஸ்பண்ட் வெளியே இருந்து பார்த்துட்ருக்காரு. அந்த குழந்தை கேட்குறாரு எப்படி இருக்குன்னா, இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறா, மழுப்பிடுறா. இங்கே பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்க போகும்போது அவங்க வந்து இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, குழந்தைய வந்து தாயை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சு எடுத்து குழந்தைய வந்து கையில் எடுத்து கொடுத்தோன்னா குழந்தை இறந்து போயிடுது. அதை திரும்பி கூட பார்க்காம அப்படியே அழுதுகிட்டே வெளியே வரா. இவகிட்ட தப்பு என்ன இருக்குது, இவ வந்து ஒரு மருத்துவம் மாதிரி தானே பார்க்குறா. அந்த குழந்தை அங்கே இறந்து போச்சு. அதையே ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வந்தோடனே ஹஸ்பண்டுங்கிட்ட சொல்கிறாப்புல இதெல்லாம் நீ கவலைப்படாத, ஓன் தப்பு ஒன்று, இதெல்லாம் தூரத்துலேருந்து பாதிரியார் இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த குழந்தைங்க அப்போல்லாம் இன்றைக்கி நடந்த பற்றி ஏமா நீங்கள் யோசனை பண்ணிட்டே இருக்கீங்களா, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் வந்து அவங்கள இயேசு பார்த்துக்குவார் அப்படின்ட்டு. அங்கே பார்த்தா மேத்யூ வந்து நிறைய ஆடு வளர்த்துக்கிட்டு இருப்பான். ஆடு வளர்த்துன்னா அம்மா வந்து பார்க்குறாங்க. அவன் வந்து வேறு ஒரு குழந்தைங்க தான் இருந்தாலும் அங்கே அம்மானு தான் கூப்பிடுவான். பார்த்துட்டு வந்துட்டு இல்லை இன்றைக்கி நடந்த ஒரு இதுக்காக ரொம்ப இது பண்ணுறாங்க. சரி நம்ம வந்து அந்த குழந்தை பிரசவம்லாம் அந்த வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. எல்லாம் குழந்தை நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராப்புல. வீட்டுக்கு வந்துட்டு நான் பார்க்கும்போது வெளியே வந்து பயங்கர சத்தமாக இருக்குது. என்ன சத்தம்னு பார்க்க போகும்போது ஒருத்தர் துப்பாக்கியில் சுடுறான். அது யாருன்னா அந்த குழந்தை செத்து போச்சுல, அவன் வந்து என்ன பண்ணுறான், வந்து துப்பாக்கியில் ஷூட் பண்ணுறான். ஒன்றால் தான் என் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டலாக அது கொண்டு போயிடுவோம். அங்கே பார்த்தா அங்கே இருக்கிற வீட்டை எரிக்கிறான். அங்கே உள்ள ஆட்டு தொட்டி எல்லாத்தையும் துப்பாக்கியில் சுட்டு வீட்டில் நெருப்பு வச்சுட்ருக்குறான். இவங்க வந்து ஒளிஞ்சு பயந்துருக்காங்க. அப்பா அந்த இடத்துல ஃபாதிரியார் வராரு. டே இதெல்லாம் ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறான், அந்த பொண்ணு தெரியாமலாம் செய்யலை, அது வந்து உன் குழந்தை வந்து இறந்தே பிறந்து அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, வைத்தியம் தானே பண்ணாப்புல அப்படின்னு சமாதானம் பண்ணி என்ன பண்ணுறாரு அந்த பாதிரியார், அந்த அவனை வந்து அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சு தூரமாக வந்து இல்லை வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டில் வந்தோடனே ஹஸ்பண்ட்கிட்ட பேசுகிறாப்புல, நீ எல்லாம் கவலைப்படாதீங்கன்னு நான் அவங்கள்ட்ட எல்லாம் பேசி அனுப்பிட்டேன். இருந்தாலும் உங்கள் பொண்ணு வந்து 2 பேரையும் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கணும், ஒருத்தரை மொத்தம் காப்பாற்ற ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு பேசிட்டு இருந்தோன்னே அவங்க என்ன பண்ணுறாப்புல, இதெல்லாம் உங்கள் பொண்ணுகிட்ட சொல்லி வைங்கன்னு சொல்கிறாப்புல. இதெல்லாம் அவள் சைட்லேருந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பாப்புல நம்ம எலிசபெத்துரா. அவன் என்ன பண்ணுறான், வந்தவன் அந்த எல்லா இதையும்
மாட்டெல்லாம் வந்து சுட்டு தள்ளிடுவாங்க. இல்லை ஒரு ஆடு கூட உயிர் இருக்க, எல்லா ஆடும் செத்து போயிருக்கோம். செத்து போகுதுன்னு இவங்க அம்மாவுக்கும் பையனுக்கும் பயங்கரமான கோபம் வந்துடும். சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இவர் வந்து அப்பாவும் வந்து பார்க்குறாரு. அங்கேயும் பார்த்து பையன், சின்ன பையன் ஆசையாக வளர்த்த ஆடெல்லாம் செத்து போச்சு. சரி என்ன பண்ணுறாங்களா, அப்பனும் பையனும் துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க, அவனை போய் சாகடிச்சிட்டு வந்துடலான்ட்டு. அங்கே தேடி போகும்போது இவங்க ஒரு தூரம் போகிறாங்க. இவர் அங்கே யார் அப்போ இங்கே சீனை கட் பண்ணிட்டு பொண்ணுக்கு என்ன பண்ணுற, அம்மாக்காரி நீ என்ன பண்ணுற, இங்கேயே இருக்கணும், நான் மியூசிக் போட்டு விட்டுப்பேன், மியூசிக் கேட்டே இருக்கணும், இதை கண்ணெல்லாம் அவுக்கக்கூடாது, ஏன்னா அந்த ஆட்டை தொட்ட இறந்து போய்க்கலாம், அது கேட்டால் பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற ஆட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக எலிசபெத் உள்ளே வந்துடுறா. அவளை வெளியே இருந்து பார்த்தா யாரோ கதவை போட்டிடுவாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஃபாதர் வந்தார். ஃபாதரியார் வந்து என்ன பண்ண, அந்த குழந்தைகிட்ட அழகாக பாட்டு பாடுவார், இவரும் பாடும், அந்த குழந்தையும் பாடும். பாடி என்ன பண்ணுவார், நமக்கு பயமாக இந்த குழந்தை ஒரு என்னமோ பண்ண போகிறாரு அப்படின்ட்டு அதோட மூஞ்சில் இருக்கிற துணியெல்லாம் அவுத்து வச்சுட்டு எங்கே உங்கள் அம்மா எங்கே தான் இருக்குன்னு அந்த குழந்தைய அவர் கூட்டிகிட்டே போயிட்டு இதை பார்த்துறா. தூரத்தில் இருந்து எலிசபெத் பார்த்தோன்னா மேலேருந்து கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்து மயக்கமாயிருது. சீனை கட் பண்ணால் இவங்க துப்பாக்கி சூட் பண்ண அவனை தேடி வந்தாங்களே. வந்து பார்த்தா அவன் வீட்டுக்குள்ளே உள்ள எங்கேயுமே அவனை சுற்றி பார்க்குறாங்க. துப்பாக்கி வச்சுட்டு எங்கே வெளியே போயிட்டான் பொழுது ஆளை காணோம். அவர் தேடி சுற்றும் சுற்றி பார்க்குறான். பார்த்துட்டு நம்மளாம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவ கதவு திறந்துருக்கும், மயங்கி கிடப்பா அந்த ஆட்டு தொட்டியில். ஆடெல்லாம் செத்து போய் கிடக்கல, அங்கே வந்து மயக்கமாக இருப்பாள். அப்போ குழந்தைய தேடுவா. குழந்தைய தேடுனா அப்போ அண்ணங்கார தூக்கி வச்சு வெளியே விளையாண்டுட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே அவளுக்கு அப்போ நிம்மதியாகிடுச்சு. அப்போ சொல்லுவாள், இனிமேல் வெளியே ஆளுங்க யாரும் வந்தாலும் அவங்க கூட நீ சரியெல்லாம் பேசக்கூடாது இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா படுத்துட்டு இருக்க போகும்போது இவளை என்ன பண்ணுறா, போய் அந்த பாதியாரை போய் நம்ம கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா. நல்லா ஹஸ்பண்ட் தூங்கும்போது நைஸாக நம்ம ஹீரோயின் எலிசபெத் எழும்புறா. என்ன பண்ணுறா, அவளை எடுத்து போய் துப்பாக்கி எடுத்துட்டு போகிறா. அங்கே போயிட்டோன்னா அந்த பாதிரியார் நம்ம எதாவது செய்யணும்னு பார்த்தா ஒரு படுக்கை விரிச்சு தான் இருக்கும். விரித்து பார்க்கும்போது பொண்ணு வச்சிருந்தால பொம்மை, அந்த பொம்மை இருக்கும். அந்த பொம்மை இருந்தோடனே அப்போ இன்னும் ஆகா நம்ம குழந்தைய தனியாக விட்டு வந்துட்டோமே, இங்கே ஏதாவது பண்ண போகிறோன்னா அப்படின்ட்டு இங்கே வந்து வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க பாரு. அந்த பாத்திரம் வந்து அந்த குழந்தைய பார்க்குறப்பல குழந்தை வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கு. அவசரமாக அங்கே போய் பார்த்து என்ன பண்ணா, திரும்பி திருப்பி வீட்டுக்கே வர்றா. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்களோட ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டு இருப்பார். அவருக்கு தெரியும் யாரோ குறுக்க வந்துட்டு போன மாதிரி இருக்குன்னு டக்குன்னு துப்பாக்கி எடுத்து பார்க்குறாரு. யாரோ வந்த மாதிரி தடையமாக தெரிஞ்சுன்னு பார்த்தா பின்னால் பாதிரியார். அவ்வளோதான், அவர் அப்படியே இருக்க அந்த கத்தியில் வச்சு குத்துன்னு குத்தி இடத்துலையே அவரை வந்து சாகடிச்சிட்றாப்புல. பாதிரியார் பார்த்தா நல்லவர் மாதிரி இருக்கிறார், ஊருக்கு உபதேசம் பண்ணுறாரு. அந்த பாதிரியார் பயங்கரமான வில்லன், சைக்கோ வில்லன். அவனை குத்தி நம்மளும் சாகடிச்சிட்டு நம்மளும் ஆட்டு தொட்டிலேயே போட்டுறாப்புல. வெளியே போயிட்டு வந்த அந்த எலிசபெத் என்ன பண்ணல பார்த்தோன்னா அழுதுட்டு உட்காந்துடுறா. இவளுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பாதிரியார் தான் நம்ம ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணிட்டாப்புலன்னு. அதோட மேத்தையும் அழுதுகிட்டே வராங்க பாரு, அப்பாவை கொண்டு சாவடிச்சிட்டு போயிட்டாங்கடா யாருன்னு தெரியலன்ட்டு. அப்போ சொல்கிறாப்புல, இங்கே பாருங்க நீயே என்னை கருணை கொலை பண்ணிடுற, என்னால் தாங்க முடியாது வலின்னு சொல்லிட்டு அப்போ மேத்தையும் என்ன பண்ணலாம், அப்பாவை துப்பாக்கியில் ஷூட் பண்ணி அவனையும் சாகடிச்சிட்டு அவரை அடக்கம் பண்ணிட்டு இனிமேல் நம்ம அந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு 3 பசங்களையும் 2 பசங்களையும் கூட்டிகிட்டு இங்கேருந்து நம்ம இந்த ஊர் விட்டு போயிடலாம். வெளியே வந்து பார்த்தா அந்த பாதிரியார் இந்த வீட்டு எல்லாத்துக்கும் தீயை வச்சு எரிச்சிட்டு அதையே பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். இவங்களுக்குள்ள என்ன கற்பனையோ தெரியல. இப்போ தான் நமக்கு சீட்டில் பெருவீசாக காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு அங்கேருந்து நடந்து வந்து ஒரு இடத்துல மயக்கமாக உளுந்து கிடக்கிறா. உளுந்து கிடந்த உடனே என்ன பண்ணுறாப்புல, ரொம்ப இதில் வெக்ஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு சைனா கும்பு ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில் இந்த பொண்ணை வந்து ஏற்றிட்டு எங்கம்மா நீ போய்ட்டு என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை கொண்டு வந்து ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலுடைய முதலாளி, அந்த கிளப்போட முதலாளி அவன் தான். அவங்ககிட்ட இவ்வளோ நைஸாக இந்த கும்பல் என்ன பண்ணா அந்த பொண்ணை விற்றுறது. அந்த பொண்ணு பேர், அவள் பேர் தான் வந்து ஜோனா. விற்றுட்டு உடனே கேட்குறாரு, உன் பேர் என்ன ஜோனா அப்படின்னு கேட்குறாரு. நீ என்ன வேலை சொன்னாலும் செய்வியா, நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. இவளுக்கு தெரியாது அந்த வந்த கும்பல் இந்த பொண்ணை விற்றுட்டு போயிட்டாங்கன்ற விஷயமே தெரியாமல் அவர் தண்ணி குடிக்கிறாரு. எல்லாம் கூட அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு. இவளும் எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. பார்த்தா தூரத்தில் விட்டுட்டு அந்த வண்டி போயிடுது. தூரமாக பார்க்குறா. அப்போ இவங்களும் காசுக்காக நம்மளை விற்றுட்டு போயிட்டாங்க பொழுதுன்னு அந்த வீட்லேயே, அது வந்து ஒரு பிரச்சார விடுதி, அங்கேயே இருந்து வளர்றா. பார்த்தா பக்கத்தில் உள்ள பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டிருக்கோம். அந்த சத்தத்தை போய் எட்டி பார்த்துட்டு அங்கே உள்ள அதை பார்ப்பா. அப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு சொல்ல, இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, நீ போயிடுன்னு சொன்னோடனே அவள் அதெல்லாம் பார்க்க என்ன பண்ணுறா, வந்து ராசியனை கட் பண்ணால் அவள் வந்து பேசுகிறா. அவன் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு அம்மா மாதிரி அவர்கிட்ட பேசுகிறா. இங்கே பாரு, நீங்கள் இதெல்லாம் இங்கே பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் பேசி வந்துட்டு அவள் சொல்கிறாப்புல, உனக்கு வயசுக்கு வந்து நான் வயசுக்கெலாம் வரல, நீங்கள் வயசுக்கு வந்த மட்டும் யார்கிட்டையுமே இங்கே சொல்லக்கூடாது, குறிப்பாக அந்த ஓனர்கிட்ட மட்டும் நீ சொல்லிட்டாதுன்னு. பாரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தவரும் வந்து இந்த சின்ன பிள்ளையை பார்த்துட்டு, நம்ம ஓனவை பார்த்துட்டு இந்த பிள்ளைய என்கிட்ட வர முடியுமா, அப்போ சொல்லப்போல இந்த பொண்ணெல்லாம் வேண்டாம், அதனால் நீ வேறு யாரையாவது செலக்ட்
செலக்ட் பண்ணிக்க, நான் உனக்கு கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்லுவான், எனக்கு இந்த சின்ன பிள்ளை தான் வேணுன்ட்டு. அதோட இன்னொருத்தி வரவாள், அவள் ஃப்ரெண்டு, நான் அவங்க கூட வரணும், அவளை கூப்பிட்டு வந்து அவன் என் பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றாங்க. இந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கும். இருந்தாலும் அவன் பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் இருக்கும். ஃப்ரெண்டை போட்டு இந்த மாதிரி இது பண்ணுறான்டா. அவன் என்ன சொல்கிறா, விடுங்க அக்கா விட்டுடு அப்படின்னு அங்கே ஒரு துப்பாக்கி எடுக்க சுட போனால் அவன் என்ன பண்ணுவான், இன்னொருத்த போய் இவளை மாட்டும்போது வந்த பெரிய பொண்ணை போல அவனே ஷூட் பண்ணிடுவாப்புல. சரி, நீ தான் இதுக்கு தான் அந்த ஊரில் பஞ்சாயத்தில் நீ தான் வந்து அவனை ஷூட் பண்ண. பொண்ணுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதை கண்ணெல்லாம் மூடிட்டு நம்ம ஹீரோனி பார்த்துட்டு இருக்கிறா. அவளை வந்து இவளை காப்பாற்ற போய் அவளுக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அப்போ ஊருக்கு முன்னாடி அப்போ தான் நீ யாரும் செய்ய மாட்டேன். அப்போ இந்த பொண்ணு அதையே நினச்சி நம்ம ஜோனா அழுதுகிட்டே இருக்கோம். அப்போ அந்த பார் ஓனர் வர, இங்கே பாரு ஜோனா, நீ இப்படியே அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு நாளையில சோறுலாம் பண்ண மாட்டேன், நீ இங்கே வந்து விபச்சாரம் பண்ணணும், அப்போ தான் உனக்கு எல்லாம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன போல யோசனை பண்ணுவான். யோசனை பண்ணினப்பல அவன்கிட்ட கேட்குறாப்புல, நீ வந்து பெரிய ஆள் ஆகிட்டியான்னு. அப்போ சொல்லுவாப்புல, ஆமாம் நான் ஆகிட்டேன், எப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆனேன் அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோதான். இதோட என்ன பண்ணிச்சு, அவளும் நம்மளும் இந்த விபச்சாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சின்ன பையனை சீரழிக்கிறேன் அந்த பார் ஓனர் தான். அவரை சீரழிச்சிட்டு இனிமேல் நான் சொல்ல அந்த அவனும் தொட்டு போகிற அந்த 3 புள்ளி அங்கே இருக்குமா, அதை வச்சுட்டு அதோட மறுநாள் பெரிய புள்ளியாக தான் திரும்ப காட்டுறாங்க. அப்போ பார்த்தா அவளும் அவள் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக அவள் ஃப்ரெண்டு தான், அவள் பேர் தான் எலிசபெத்து, இவள் பேர் வந்து ஜோனா. இவங்க வந்து எலிசபெத், இவங்க 2 பேரும் ஒன்றா அந்த ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அவளுக்கு விபச்சாரம் தான் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே ஒரு கிளைண்ட் வந்திருக்க போகும்போது நம்ம எலிசபெத்து போகும்போது சொல்லுவான், முத்தம் கொடுத்துக்காக போவான். அவன் என்ன பண்ணுவான், இங்கே பாரு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிடா, ஆனால் நான் முத்தம் மட்டும் கொடுக்க விட மாட்டேன்னு சொல்லுவான். அது தகராறு பண்ணோன்னு அவன் என்ன பண்ணுவான், எலிசபெத்துடைய நாக்கே வந்து அறுத்துப்படுறான். அறுத்தவுடனே எலிசபெத்தால் பேச முடியாமல் போய்டும். ஜோனா அவளுக்கு அந்த சைகை பாஷையெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறா. இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், சரி நான் கொஞ்ச நாள் என்ன பண்ண போகிறேன், அந்த ஓனரை கொலை பண்ணிவிட்டு நான் கல்யாணம் பண்ண போகிறேன். எப்படி நீ கல்யாணம் பண்ணுவேன், நீ வா நான் கூட்டிகிட்டு போவேன் ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாப்புல. அங்கே ஒரு புரோக்கரு. அப்போ தான் எலிசபெத் சொல்கிறாப்புல, அந்த கல்யாணம் பண்ணிக்கிற ஃபோட்டோவை காட்டுங்கன்னா அவர் காட்டுறாரு, இது என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு. ஃபோட்டோ காட்டினவுடனே அதான் அந்த எலிசபெத், இந்த மேத்யூவோட அப்பாவும் தான். 2 பேரும் ஆசையாக பார்த்துட்டே வராப்புல. ஜோனாவும் பார்க்குறா, நல்லா இருக்க பாருங்க, உன்னோட லைஃப் நல்லா செட்டில் ஆயிரும் அப்படின்ட்டு இந்த ஃபோட்டோவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. நீ என் கூடயே வந்துடு, நானும் உன்னை தப்பிச்சு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன், நான் உன்னை கொலை தான் பண்ணிட்டு வரேன். அப்போ ஒரு பொண்ணு ஒரு ரூமில் இருக்க போகும்போது எல்லாரும் ரெடியாக இருக்க சொல்லிவிட்டு ஓனர் சொல்கிறாரு அப்படின்னு. எதுக்கு ரெடியாக இருக்குன்னா, யாராவது ஒரு பெரிய பணக்காரன் வரான்னா அவனை பார்த்து தான் போடணும். இன்றைக்கி தான் இவங்க வீட்டோட கிளம்புற ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. அப்போ கூறுவான் அந்த பார் ஓனர் வந்து, நீங்கள் பாருங்கள் ஒரு பெரிய பணக்காரன் வரான், உங்களை யார் அவனுக்கு தேவையோ அவங்க கூட போய் நீங்கள் அவங்க கூட நல்லா ஜாலியாக இருந்தால் நிறையா பணம் தருவான். நீங்கள் வீட்டுக்கு வந்துட்ட யாரை பார்த்தா அதே பாதிரியார். பார்த்த உடனே நம்ம ஹீரோனிக்கு அவ்வளோதான் பயங்கரமான சாக்காடை, இங்கேயும் அவன் தேடி வந்துட்டானா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அதோட கண்ணை கட்டி போனால் அவனுக்கு அடையாளம் தெரியாதுன்ட்டு. ஆனால் அந்த 3 புள்ளி இருக்குது பாருங்கள், அந்த 3 புள்ளியை தொட்டு பார்த்தோன்னா உன்னை தாண்டி தேடி வந்திருக்கான், நீ என்னை விட்டு எங்கேயுமே நீ போக முடியாது, என்னை ஏமாற்றவும் முடியாது அப்படின்னு இந்த பொண்ணை தான் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்ககிட்ட கேட்குறான், என்னை விட்டு எங்கே போகிறான், மூஞ்சி அப்படி மாஸ்க்கு காட்டுன்னு கேட்ட பண்ணுவான். அதுக்கப்புறம் மாஸ்க்கு அவனே கேட்டுவான். கேட்டுட்டு அவள் அழுகாத குறையாக நின்றுக்கிட்டு இருப்பாள். பார்த்து பாவமாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. அதை பார்த்தோன்னே அவன் என்ன பண்ணுவான், நீ எங்கே ஒன்றால் எந்த மூலையில் இருந்தாலும் நான் உன்னை வந்து துரத்திக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு அதோட சாட்டை எடுப்பான். சாட்டை எடுத்து அவளை அடி நடிச்சான். இதனுடைய பழக்கம் என்ன பண்ணா, யாரு கூடயாவது ஒன்றா இருக்கணும்னா ஜாட்டையில் அடிப்பான். இங்கே எலிசபெத் என்ன பண்ணுவான், அந்த ஒன்னரை கொலை பண்ணிட்டு வெளியே வருவான். வெளியே வந்துருக்கும் சத்தம் கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுவான், யார் நீ எங்கே உள்ளே வந்து வெளியே வெளியேன்னு அவன் சொல்லுவான், என் ஃப்ரெண்டை நீ ஏன்டா அழிக்கிறேன், அந்த கத்தியில் கன்னத்தில் ஒரே கோடு போட்டுருவா. அதான் வெட்டு காயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெட்டு சங்கர மாதிரி ஒரே வெட்டை போட்டு விட்ருவா. வெட்டை போட்டுவிட்டுனா அவன் என்ன பண்ணுவான், அதே கத்தியாக பிடுங்கி எலிசபெத் என்ன பண்ணுவான், அப்படியே ஒரு நெஞ்சில் ஒரு இருக்கிறான். எலிசபெத் அந்த ஸ்பாட்லேயே அவளும் செத்து போயிடுறான். இப்போ இவங்க 2 பேரும் தான் இருக்குது. இவன் சாட்டையில் அடி வச்சு இவளுக்கு கோவம் வந்துடும், ஃப்ரெண்டையே கொண்டியான்னு அவளுடைய எலிசபெத்தில் குத்துன அந்த கத்தி இருக்கும் பாருங்கள், அந்த கத்தியை உருவி கழுத்தில் வந்து ஒரே வெட்டு தான், அவ்வளோதான். கழுத்தை வந்து கொஞ்சம் கட்டாயிடும், ரத்தமாக பல ரத்தம் ஊற்றும். அதோட மயக்கமாக கீழே விழுந்துடுறாரு. அப்போ தான் என்ன பண்ணுறாப்புல, ஜோஸ்னா வந்து ஒரு பிளான் பண்ணுறாப்புல. அதாவது இப்போ 2 பேரும் செத்து போயிட்டாங்க. என்ன பண்ணுறான், எல்லாம் இப்போ போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும்ல. அப்போ கத்தியை வந்து நம்ம இந்த பாதிரியார் கையில் வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டு எலிசபெத் எடுத்து என்ன பண்ணுவோம், பெட்டு மேலே தூக்கி படுக்க வச்சுட்டு, சரி இந்த பெட்டில் வச்சுட்டு நம்ம இவ்வளோ வந்து ஃபயர் பண்ணிவிடுவோம், அதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலான்னு என்ன பண்ணுவோம், மேலே படுக்க வச்சுட்டு விளக்கு எடுத்து வந்து அவன் மேலே ஃபயர் பண்ணி விட்டுறா. ஃபயர் பண்ணிவிட்டு அப்போ இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம். அதாவது இப்போ தான் எலிசபெத்துன்ற பேரில் நம்ம ஜோனா வந்து வெளியாகிடுறா. அதனால தான் இப்போ ஒரு கரண்ட்டு பேர் ஆகும், நம்ம எல்லோரும் எலிசபெத்துன்னு சொல்கிறோம். அதோட சீனை கட் பண்ணால் இங்கே வர்றாப்புல அந்த புரோக்கரும் அந்த டாக்டர்கிட்ட, இங்கே பாரு நிறைய காசு இருக்குது என்கிட்ட, அதாவது என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டா, வந்து எலிசபெத் செத்து போயிட்டா, நீ என்ன எலிசபெத்தா அந்த ஆளுக்கு என்ன கல்யாணம் வச்சிரு, என் நாக்கை அறுத்துரு அப்படின்ட்டு நாக்கை நீட்டுறான். நாக்கை நீட்டினோடனே அவனை நாக்கை நீட்டு அறுக்கிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுவான். அவனால் முடியல, என்னால் முடியலன்ட்டு. இவன் அப்போ நான் கொண்டா கத்தியை
கொண்டான்னு வாங்கி இவெல்லாமே ஜோனாவே நான் பொண்ணா கழுத்து அப்படியே கத்தி எடுத்து நாக்க அறுத்துக்கிறான். அடுத்தவனும் ஆச்சரியமாக பார்க்குறான். அவன் எல்லாம் பார்த்து முடிஞ்ச உடனே சரி பேசின மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் வாங்கிட்டு அவன் வண்டி அனுப்புறேன்னு சொல்லியிருந்தான் பாருங்கள் நம்மளோட மேத்யூவோட ஃபாதரு. அவளுக்கு ஒரு பையன் இருக்குதுல்ல, அதை என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், சரி இவன் எலிசபெத்துன்ற பேரில் அவன் நாக்கு வாய் பேச முடியாதுன்னு அவனுக்கு தெரியும்ல, ஆனால் ஆளை பார்த்தது கிடையாது இதுக்கு முன்னாடி. இவன் அந்த ஃபோட்டோ கையில் வச்சுட்டு நேராக வரான். அப்போ தான் ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள 3வது ஃப்ளாஷ்பேக், ஒரு பொண்ணு வந்து வீட்டில் வந்து இப்போ ஜபம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஜபம் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்த உடனே நான் பார்க்குறேன். அப்போ தூரத்தில் பார்க்கும்போது ஒரு பாதிரி வந்து இங்கேருந்து பார்த்துட்ருக்காரு. அது யாருன்னு பார்த்துருக்காருன்னா இப்போ தான் நமக்கு கதையே புரியுது. வேறு யாரும் இல்லை, இந்த பாதிரியாருடைய பொண்ணு தான் நம்ம எலிசபெத், அதாவது ஜோனா. புரியுதா உங்களுக்கு? இப்போ சீனுங்க விளங்குதா உங்களுக்கு? அப்போ சின்ன பொண்ணாக இருக்க போகும்போது அவங்க ஒய்ஃப் எல்லாம் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சர்ச்சில் கூட்டிகிட்டு வந்து அவர் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காரு. பிரசங்கம் பண்ணிவிட்டு இல்லை வந்து சொல்கிறாரு, ஏசு கிறிஸ்து அந்த மாதிரிலாம் பண்ணார், இது எல்லாம் பண்ணான்னு நல்லா பயன் பண்ணி அந்த ஊரே வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்காரு. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போ அவருடைய பொண்ணு வந்து திடீர்னு அவளுக்கு வயிற்று வலி ஏற்படும். வயிற்று வலி ஆகிடுச்சுன்னா அவள் பெரிய மனுஷி ஆகிட்டா. அதோட பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் விளக்கு வச்சு தனியாக அந்த ரூமில் வந்து உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருப்பா. என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கா அப்படின்ட்டு. அதில் முடிச்சோடனே அப்போ அவளுக்கும் ஓரளவுக்கு புரியிருந்தாலும் பொண்ணு தானே. அதை முடிஞ்சோன்னா அவள் வந்து பெரிய பிள்ளையாக ஆகிட்டா. அதை நினச்சி அவள் இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கிறாள். அதோட பார்த்தா அவருடைய உடம்புலாம் அந்த இது இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாள், சரி நம்ம வந்து இதை போய் அம்மாட்ட அப்படின்ட்டு அங்கே போய் யாரோ வர்ற மாதிரி சத்தம் டக்குன்னு விளக்க ஊதிடுவா. பார்த்தா அம்மா வந்து அப்பா வந்து அந்த பாதிரியார் ஒய்ஃபை கூட்டிகிட்டு அந்த பக்கத்து ஆப்போசிட் ரூமுக்கு போவார். அவருடைய எண்ணம் தான் உங்களுக்கு தெரியுமா, எப்போ தான் சாட்டை எடுத்து அடின்னு அடிப்பார். அந்த சாட்டை எடுத்து அதே மாதிரி எங்கள் அம்மாவை போட்டு அடின்னு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து அடிக்கிறாரு. அடித்து தூரத்தில் இந்த பொண்ணு பார்த்துட்டு அப்பா இவ்வளோ பெரிய கொடுமையில் பயங்கரமாக அடி முதுகில் அடியை போட்டு பின்னி எடுக்கிறாரு. அதெல்லாம் பார்க்குறா. பண்ணி அடிச்சுட்டு பின்ன அப்பா அவர் ஒன்று அப்படி இப்படி ஒன்றா இருப்பார். அதெல்லாம் அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் வந்து பொண்ணு பக்கத்துலேயே படுக்கிறாங்க அம்மாக்காரங்க. இதெல்லாம் நீ பண்ண அப்போ தான் சொல்லுவாப்பில் அந்த துணியில் இது வருதுன்னா அவள் துவைச்சிட்டு இருக்கும்போது அப்போ அம்மா வந்துடுறாங்க. அங்கே பாரு, நீ வந்து இப்போ பெரிய பொண்ணாயிட்டா, நீ ஒரு குழந்தைய பெறுற அளவுக்கு உனக்கு வயசாகிடுச்சு, அதனால் நீ பெரிய மனுஷி ஆகிட்ட, அப்படியா பண்ணி வச்சுட்டு நீ இன்றைக்கி இதெல்லாம் வந்து நார்மலாக தான், பயப்படக்கூடாது அப்படின்னு இதை கேட்டாப்புல. அப்பா காட்டினா சொன்னோன்னா பார்த்துட்டு அம்மா நீ வந்து பெரிய புள்ளி ஆகிட்டே, ஆமாம் டேடியாக தான் பெரிய புள்ளி ஆகிட்டேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்ன உடனே இருந்தாலும் இவனுக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. ஏன்னா அம்மாவை போட்டு கொடுமைப்படுத்துகிறான்ல அப்பங்காரன்னு கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்புறம் அந்த ஊரில் ஒரு வில்லன் குரூப்புக்கெலாம் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒருத்தனை அடிச்சுக்குவாங்க. அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர்லாம் சாக்கு அடிச்சு கடைசியில் 2 பேர் வச்சோம். அதில் வந்து ஆடு கட்ட தொட்டில் வந்து தண்ணி குடிப்பாங்க, தண்ணி கேட்பாங்க, தண்ணி கொடுப்பான். ஒருத்தனை 2 பேருக்கு அடிபட்டுருங்க பயங்கரமாக. அதை நம்ம எலிசபெத் ஜோஸ்னா தான் வந்து நம்ம அவன் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு மருந்து கொடுக்குறா, சாப்பாடு கொடுக்குறா. ஏன்னா இப்போ காலகட்டத்தில் ஜோஸ்னா தானே, எலிசபெத்தை மாறல. இது அதுக்கு முன்னாடி இருக்கிற கதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம 3வது ஜென்ரேஷன் வச்சிங்களா, 3வது இருக்குது. அதை பொறுத்து அங்கே உள்ள ஒருத்தன் அவங்க 2 பேருக்குள்ள போட்டியாக வந்து அதில் அவன் ஒருத்தனே சாவடிச்சிருவான். கடைசியில் ஒரு ஹீரோ மாதிரி ஒருத்தருப்பான், அவன் தான் படத்தோட ஹீரோ. அவனுக்கு தான் நல்லா வெயிட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் பிரச்சனை. அவர் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்கிறாப்புல, நீ எனக்கு உடம்புலாம் குளிக்க போகிறேன், உடம்பு தேய்ச்சி ஒன்று. இவன் பொண்ணாட்டிக்காரன் சொல்லுவான், ஏன் அந்த பொண்ணு நம்ம பொண்ணு இருக்குன்னு. அவன் என்ன பண்ணுவான், இல்லை அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரன் வந்து பைபிள் படிக்கிறாரு. மகளை முடிச்சுன்னா பொண்ணாட்டிக்கிட்ட சொல்கிறாப்புல, அவங்க படுக்க போகும்போது நான் வந்து நம்ம மகளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்கிறா, கல்யாணம் பண்ணி கொண்டு முடிஞ்சது. அதுக்கப்புறம் துப்பாக்கி கொடுத்த பொண்ணுக்கு தைரியம் வரும்னு அங்கே உள்ள ஆடு இருக்குது, அதுமாதிரி ஷூட் பண்ண அந்த ஆட்டை போய் அது இதாகணுன்னா அந்த சின்ன பொண்ணு பயப்படும். சொல்லிக் கொடுக்குறாப்புல எல்லாரும் பயப்படுறா. அப்போ என்ன தூரத்தில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்பங்காரன் பார்த்துட்டு இருந்தோடனே எப்படியா தான் மகளையும் நம்மளே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். இவன் பயந்துக்கிட்டு அதை குத்த மாட்டான். அங்கேருந்து அதட்டுவாங்க, போய் அருன்னு அதெல்லாம் முடிச்சுட்டு வரும். நான் பொண்ணு வந்து ஒரு ரூமுக்குள்ளே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பங்காரன் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருப்பான் கழுதுக்குள்ளே. ஏதோ அம்மாக்காரையும் பார்த்துறா, என்ன பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. இங்கே பாரு, இது விஷயத்துக்கு யார்ட்டையும் சொல்லக்கூடாது, என் மகளை நானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதை பற்றி நீ யார்ட்டையா சொன்னால் நான் ஒன்றையும் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி நான் சைக்கோ மிரட்டினா ஒன்று அதை இதில் அலோடு இருக்குது, வைப்பு இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொண்ணு அதோட அடி போட்டு பின்னி எடுத்துட்டு அந்த சாட்டை எடுத்து யார்ட்டையா சொன்னேன்னு. அப்போ என்ன பொண்டாட்டி ஏற்றிக்கிட்டு நேராக போகிறாரு, ஒரு பட்டறைக்கு போகிறாரு. பார்த்தா அந்த ஒரு லாடமாக இருக்குது, அந்த மூஞ்சில் அப்படியே போட்டு வாய் பேச முடியாது. இதை வந்து கவர் பண்ணுறான், நீ யாருக்கிட்டையும் வந்து பேசக்கூடாது, இதை பற்றி நான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கான்ல. இவ போய் யார்ட்டையாவது சொல்லிட்டா இவர் மானம் போயிடும்ல. அந்த ஊரில் இவர் தான் சர்ச்சு பாதர், அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக லாடத்தை மாட்டி நேராக வீட்டுக்கு கொண்டு வந்து மறுபடியும் பிரசங்கம் பண்ணிருக்காப்புல. அவர் ஆச்சா பூச்சான்னு நல்லது உபதேசம் பண்ணிட்டுருக்காரு. பொண்டாட்டிக்காரி பார்க்குறா, இந்த மகளும் அதை பார்க்குறாப்புல. இந்த புருஷன் கூட நம்ம வாழ்கிறத விட போய் சொல்லி நம்ம பேசாமல் செத்து போயிடலாம் அப்படின்னு அந்த சர்ச்சில் அப்போலாம் அவர் தூக்கில் தொங்கிடுறா. உடனே அவர் என்ன பண்ண, தூக்கில் ஒன்று அப்படியே பேச்சத்தில் இப்போ மாற்றி விட்டுறாரு. அதாவது பாவம் பண்ண பொண்ணு, என் பொண்டாட்டி பாவம் பண்ணிட்டா, அதனால் அவள் செத்து போயிட்டான்னு தனக்கு தானே நடந்து கொடுக்குறாரு. வீட்டில் வந்து அவரே வந்து சாட்டையில் வந்து
அவரே மாறி அடிச்சுக்கிறாரு. இதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கு. நம்ம ஜோனா பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த அதுக்கு ரூமுக்குள்ளே ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் ஹீரோ இருக்கலாம். அவனுக்கு வயிற்றுலாமல் அவங்க ஆல்ரெடி அவன்கிட்ட வந்து அப்படியே பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறாப்புல. இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து ரொம்ப இதுவாக இருக்காரு, அப்போ என்ன பண்ணுவேன், நான் உன் கூட இருக்கிறேன், அதான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் விரும்புகிறேன் அப்படின்னு நீ அப்படி இப்படி நீ இருந்துக்க, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட நீ எடுத்துக்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ மட்டும் நல்ல பொண்ணு, சின்ன பொண்ணு, நீ என்ன பண்ணுற, எனக்கு எந்த பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன்னுட்டு. அதுக்கப்புறம் மறுநாள் அப்பாக்காரர் வராரு, மகளை வா நம்ம சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு. இவன் வரமாட்டேன்னு வா அப்படின்னு வழிகாம கூட்டிகிட்டு போகலாம். சர்ச்சில் போய் வச்சுக்கிட்டு சரி ஏற்கனவே கல்யாணம் பண்ணுறதாக கூட்டிகிட்டு வரோம், அப்படியே இழுத்து சர்ச்சு கூட்டிட்டு அந்த லாடம் இருக்குமோ அந்த லாடத்தை மாட்டிடுவோம். ஏற்கனவே பொண்டாட்டிக்கு மாட்டினால அந்த லாடத்தை மாற்றி யார்ட்டையும் சொல்லிடுவாளோ பேசிடுவாளோ மகா அப்படின்ற உள்ள சத்தமே போடக்கூடாதுன்ட்டு அந்த லாடத்தையும் மாட்டிட்டு என்ன பண்ணுறா, இப்போ நான் உனக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம், நீ தான் எனக்கு எல்லாம் என்னை பார்த்துக்கணும், எனக்கு சமையல் பண்ணி இல்லைன்ட்டு கொடுத்துட்டு கையில் மோதிரம் போட போகும்போது அங்கே அந்த ஹீரோ வந்துடுறான். ஹீரோனா அந்த ஆட்டு தொட்டில் ஒருத்தர் தான். நான் வந்துட்டு என்னடா பண்ணிட்டுருக்கேன், பெத்த பொண்ணு என்ன பண்ணிட்டுருக்கேன்னு துப்பாக்கி எடுத்து சுட பண்ணோன்னே, நீ யாரா அதெல்லாம் கேட்குறது. இவங்க 2க்குள்ள வாக்குவாதம் ஏற்படுது. பேசியிருக்க நேரத்தில் அவங்க கையில் ஒரு துப்பாக்கியை வாங்கிட்டு கடைசியில் பொட்டில் ஒரே சுட்டு போட்டுறாப்புல நம்ம சைக்கோ ஃபாதரு. அவ்வளோதான். அந்த வந்த ஹீரோ வந்த வேகத்தில் என்ன பண்ணுறான், அவன் ஸ்பாட்டில் நல்லா பொட்டில் வச்சுட்டு என்ன பண்ணான், அப்படியே மூளை உள்ளுக்குள்ளே தெரிச்சு அவ்வளோதான், அப்படியே ஒரு சுருண்டு கீழே விழுந்துடுறான். விழுந்துடும் இந்த பொண்ணு மூஞ்சில் உள்ள அந்த இதெல்லாம் கழட்டிட்டு, ஆகா அப்பங்காரன் நம்மளை முன்னாடியே அவனையும் சாவடிச்சிட்டானே, தரன்னு இழுத்துட்டு போகிறாப்புல. வேணாம்ப்பா நீ எவ்வளோ சொல்லுவாப்புல, வேணாம் நடி விட்டுருங்கன்னு. இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரி செஞ்சினா நான் விட்டுவிடுவேன், நீ வா என் கூட வான்னு அவளை தரன்னு காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போவான் வீட்டுக்கு. உள்ளே போய் வச்சுட்டு என்ன பண்ணுறான், எப்படி அவங்க ஒய்ஃபை ஜாட்டையால் அடிப்பானோ அதே மாதிரி தான் அடிக்கிறான். கட் பண்ணால் காட்டா நல்லா தூக்கிடுவா. ஒரு பெட்ரூம்லேருந்து எலும்பி இவ போகிறா பாதிரியார் ரூம்லேருந்து. இந்த பொண்ணு ஓடி வரா கீழே வந்தோடனே அப்போ பாதிரியார் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எப்படி இவங்கிட்ட நம்ம தப்பிச்சிருவோம், இந்த அப்பங்காரங்கிட்ட எது என்ன பண்ணுவோம், அந்த சின்ன பொண்ணு அவனை அவள் வந்து நாசம் பண்ணிட்டான் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பெட்டெல்லாம் காட்ட போகும்போது நாசம் பண்ணிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி வரா. வேகமாக ஓடி கடைசியில் அந்த கேட்டை தாண்டிட்டு பாலைவனம் மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கே ஓடுறால ஓடி அந்த இடத்துல நம்ம கடைசியில் காட்டுவாங்களா, அங்கே விழுந்தோன்னா அந்த சைனீஸ் கும்பல் இவளை எடுத்துகிட்டு போய் இதுக்கப்புறம் தான் இவளை வந்து அங்கே விட்டுருப்பாங்க. எங்கன்னா அந்த ப்ராசிக்யூஷன் இடத்துல இவளை விட்டுருவாங்க. அதோட ப்ரெஸ்ஸட் கரண்ட்டாக காட்டுறாங்க. அந்த வீடெலாம் எரிச்சிட்ட உடனே என்ன பண்ணுறாப்புல, தப்பிச்சு பண்ணோடனே இந்த பாதிரியார் பின்னாலேயே திறத்திட்டு வருவான். அப்போ துப்பாக்கி கீழே விழுந்துடும் மேத்திக்குள்ளே இருந்து. அதை போய் எடுத்துகிட்டு வரலான்னு போனோன்னே தூரமாக வந்து துரத்திட்டு வந்த அந்த பாதிரியார் என்ன பண்ணுவாப்புல, அந்த துப்பாக்கியை எடுத்து யாரையா இந்த பையனையே ஷூட் பண்ணிடுவாப்புல. சின்ன குழந்தை பையன் கூட பார்க்காம அந்த பையனையே ஷூட் பண்ணிடுறான். அது பேரந்தான்னு வச்சிங்களேன், எப்போ தான் தெரிஞ்சு போச்சுல. அவனை ஷூட் பண்ணால் அங்கேயே செத்து போயிடலாம். ஆகா இங்கே வந்து மறுபடியும் இவனையும் ஷூட் பண்ணல. நேராக வந்து அவங்க மாமனார் வீட்டு தான் வர்றாப்புல. மாமனார் வீட்டில் வந்து மாமன்ட்ட சொல்கிறாப்புல, இங்கே வேறு வந்து சைக்கோ எங்கள் அப்பா தான் சொல்லுவாள், எங்களை திறத்திக்கிட்டே வரான், அங்கிட்ட நான் தப்பிச்சு வரணும், நான் அவனை சாவடிச்சிருவேன், எங்களுக்கு துப்பாக்கி மட்டும் கொடுக்கணும். நீ என்னம்மா துப்பாக்கி, நானே சாவடிக்கிறேன், நான் வேறு வாசலில் துப்பாக்கிலாம் லோட் பண்ணி வச்சுட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருப்பாப்புல நம்ம எலிசபெத். உடனே அங்கேருந்து வந்துடுவாப்புல. மகளை பார்த்து அப்போ தான் சொல்லப்பட, இங்கே பாரு நீ எங்கே போனாலும் அவனை விட மாட்டேன், அதனால் நீ பேசாமல் தீங்க சரண்டர் நான் சொல்கிற மாதிரி நீ கேட்கணும் அப்படின்ட்டு. அதோட உள்ளுக்கு ரூமுக்குள்ளே வந்து குழந்தைய பார்க்க வந்தால் குழந்தைய விட்டுட்டுனேன். அவ்வளோதான். அந்த தாத்தா இருப்பார், தாத்தாவை வந்து அவள் கத்தியால் குத்தி சாக்கடிச்சிட்றாப்புல. சாக்கடிச்சிட்டு நிறைய மருந்து துப்பாக்கியெல்லாம் எடுத்து தப்பிச்சு போகலான்னு ஒரு மேலே ஏறுவாப்புல. அதுக்குள்ளே அப்பங்காரன் வந்து என்ன பண்ணுவான், அவளை காலை பிடிச்சி இழுத்து தரன்னு கீழே அவ்வளோ வெறியாக இருக்கான். அவன் அப்படியே பிடிச்சி அவனை கீழே தின்னு அவள் பொத்தொடின்னு கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்தோன்னே மயக்கமும் ஆகிறான். அதோடனே அவன் 2 பேரையும் ஆளெல்லாம் பிடிக்கிறான். பிடிச்சி இவளை இந்த பக்கம் கட்டி அந்த பக்கம் கட்டி, நீ எங்கே நீ ஓட பார்க்குற, நீ எங்கே ஓடினாலும் இந்த ஜென்மத்தில் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அவன் இப்போ அடி யாருக்குன்னா அந்த சின்ன குழந்தைக்கு 8 வயசு பொண்ணு, 7 வயசு இப்போ 8 வயசாக இருக்கும். அதை வாயை கட்டி விட்டு அந்த பொண்ணு சட்டையும் கேட்டு அந்த ஜாட்டையை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பேத்தி தான் அது. அதையும் விடுறதில்ல. இவன் என்ன பண்ணுவா, வேண்டாம்ப்பா விட்டுருங்கப்பா சொன்னோன்னா கை உடஞ்சாலும் பரவாயில்ல, அந்த மரத்துலேருந்து கையை அவள் வெளியே எடுத்துட்டு அந்த விளக்கை ஒன்று எடுத்து அப்படியே இந்த அப்பம் மேலே போடுற. அவ்வளோதான், அப்படியே ஃபயர் ஆகுது. அந்த ஃபயர்லேயே அவர் வந்து எரிஞ்சால் நீ திருப்பி வந்தாலும் வந்துடுவேன்ட்டு அந்த துப்பாக்கி எடுத்து அந்த துப்பாக்கியில் எடுத்து நெஞ்சில் வந்து நம்ம படப்படவனா ஷூட் பண்ணுறாப்புல. ஷூட் பண்ணவொன்னே அப்போ திருப்பி வரவே மாட்டான்னு அதோடு அடித்து ஜன்னலேருந்து வெளியே வந்து புத்தட்டின்னு வெளியே வந்து விழுந்துடுறாரு. விழுந்தோடனே அதோட என்ன பண்ணல, இவன் செத்து போயிடுவாரா. அதில் சேப்டர் கரண்ட்டாக காட்டாங்க. அப்போ அந்த ஊரில் என்ன பண்ணுறாப்புல, இவளை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இவன் யாருன்னு தெரியுதா, ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு பிரசவம் பார்த்துருப்பாள். அவன் எப்போ போலீஸ் ஆகிடுவான். அப்போ ஒரு பேப்பரில் விளம்பரம், வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு எலிசபெத்து, அந்த பொண்ணு அந்த ஒரு பார் ஓனரை வந்து கொலை பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டா அப்படின்ட்டு. ஆனால் இவளுக்கு தெரியாது வந்து கொலை பண்ணது யாருன்னு. ஆனால்
இப்போ தான் காட்டுறாங்க பாருங்க, அவள் ஃப்ரெண்டு வந்து ஓனரை கொலை பண்ணிட்டு தானே இவங்க ரூமுக்கு வந்திருப்பா. அப்போ அவள் நினச்சி பார்க்குறா, அதோட போய் கொலைப்பள்ளியை இப்போ தானே ஏற்றுக்கிறா. ஏன்னா பேர் மாற்றம் மட்டும் தான் பண்ணுனா, இப்போ கொலகாரின்ற பட்டத்தோட அப்போ நான் போலீஸ் ஆகிடுவான், நான் அரெஸ்ட் பண்ண கூப்பிட்டு போயிடணும். அப்போ தான் அவள் குழந்தை வந்து அங்கே அழகாக விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இந்த குழந்தைய நான் விட்டுட்டு போகிறோமே, இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குமேன்னு தெரியல. சரி, யாராவது பார்த்து கூட இவன் வளர்ந்துருவான் நம்ம பொண்ணு அப்படின்ற நம்பிக்கையில் அந்த ரொம்ப சந்தோஷமாக போலீஸ்கெல்லாம் இருக்காங்க. அதோட வந்து இது கீழே குதிச்சிடுறா. குதிச்சு இந்த போலீஸ்கார் என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சு போயிடணும், துப்பாக்கியில் ஷூட் பண்ணோன்னே அவளும் அந்த இடத்துலையே வந்து உள்ளுக்குள்ளேயே அவள் செத்து கேடுவாங்க. அப்படி இருந்தோம் சுட்டுன்னு அங்கே செத்துறாங்க. தூரத்தில் இந்த பொண்ணு ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த சின்ன குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். அவள் நல்லா ரத்தமாக தண்ணிகள் தெரியுது பாருங்க. உடனே அவள் தண்ணிலே வந்து அந்த இடத்துல செத்து போயிடுவாள். செத்து போனால் இந்த இடத்துல பிரித்தோடனே அப்போ இவருடைய கதையும் முடியுது. ஆனால் இவன் செத்து போனாலும் இவனுடைய குழந்தைய அப்படி பெருசாகி காட்டுறாங்க. பெருசாகி காட்டினோன்னே அம்மா நினச்சி அந்த பிள்ளைக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும். குழந்தை அதே வீட்டில் வளர்ந்து ரொம்ப ஜாலியாக இங்கேருந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.